சூழ்நிலையில் கஷ்டமாகலாம். ரொம்ப காலம் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்பி வெயிட் பண்ணி சோர்ந்து போகிற ஒரு நிலை வரலாம். ஆனால் அதனால நாம் விசுவாசிக்காமல் விட்டுறக்கூடாது. நாம் தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து விசுவாசிக்கிறவர்கள், பொறுமையுடன் விசுவாசிக்கிறவர்கள் தான் அந்த வாக்குத்தத்தங்களை முழுமையாய் சுதந்திரிப்பார்கள். எல்லாருமே முழுமையாய் சுதந்திரிக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒன்றுன்னு கிடையாது. அவரவர் விசுவாசத்துக்கு ஏற்றபடி அவருக்கு ஆக கடவுதுன்னு தேவனே சொல்லிட்டார். உன் விசுவாசத்துக்கு ஏற்றபடி உனக்கு கடவுது. அப்போது வாக்கு தத்தங்களை முழுமையாய் சுதந்திரிக்கணும்னா தொடர்ந்து விசுவாசிக்கணும். இல்லைன்னா நம்ம லாஸ் தான் அது. எப்படி விசுவாசிப்பது? அதுதான் நான் எழுப்புகிற கேள்வி. இன்றைக்கி நான் எழுப்புகிற கேள்வி என்னன்னா, சரி தொடர்ந்து விசுவாசிக்கணும், இல்லைன்னா நம்ம லாஸு. ஆனால் சூழ்நிலை கஷ்டமாக வரப்போ விசுவாசிக்கிறது கஷ்டம் அல்லவா? எப்படி தொடர்ந்து விசுவாசிக்கிறது? அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக சூழ்நிலையில் கஷ்டமாக இருக்கிறப்போ நம்ம என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, என்னத்தை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும், அதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. முதல்ல என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சூழ்நிலையில் கஷ்டமாக இருக்கிறப்போ சில காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? சூழ்நிலையை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சூழ்நிலை கஷ்டமாக இருக்கிறப்போ சூழ்நிலையை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஆனால் சூழ்நிலை தான் ஃபோக்கஸ் பண்ண தோணும். மனசெல்லாம் அந்த சூழ்நிலையை தான் நடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வாயெல்லாம் அதை தான் பேச வரும். மற்ற சுற்றி இருக்க ஆற்றலும் வந்து அதை தான் பேசின்னு இருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் விசுவாசிக்கணும்னா அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை எதிர்க்கணும். அதாவது அதை பற்றி பேசவே கூடாது, ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, அதை அங்கீகரிக்கவே கூடாது, நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன்னு ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. பிரச்சனையே இல்லாத போல் நடிக்கணும்னு சொல்ல வரல. ஒரு அன்ரியலிஸ்டிக்காக நடந்துக்கணும்னு சொல்ல வரல. அப்படி கிடையாது. சில நேரம் அதை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். இன்னொருத்தர் கேட்குறப்போ ஆமாங்க இப்படி தான் இருக்குது, நிலைமை இப்படி தான் அப்படின்னு ஒத்துக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரம் அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்கும். அப்படி பண்ணுறதுனால விசுவாசம் இல்லைன்னு ஒன்றும் கிடையாது. அப்படி பண்ணுறது தப்பு கிடையாது. அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் வேணுக்குன்னு அந்த ஃபோக்கஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். எல்லாம் சொல்லுங்கள் ஃபோக்கஸ். சூழ்நிலையை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அநேகர் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அதுதான் இயல்பாக வரும். அதை தான் யோசிக்க தோணும், அதை தான் பேச தோணும். ஜெபத்தில் கூட அதை பற்றி தான் நிறைய சொல்ல தோணும். கடவுள்கிட்ட போயிட்டு ஆண்டவரே இப்படி இருக்கே பாரு ஆண்டவரே அப்படின்னு இந்த சூழ்நிலையை அவர்கிட்ட விளக்கி சொல்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகிடும். என்னமோ அவருக்கு தெரியாத மாதிரி சொல்லலாம். சொல்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஜெபிக்கிறதுல நீங்கள் மனசார நீங்கள் பேசலாம் ஆண்டவர்கிட்ட. ஆனால் அது என்ன காண்பிக்குது? நம்ம ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்குன்னு காண்பிக்குது. அந்த பிரச்சனையில் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றத அந்த ஜெபத்துலேயும் நம்ம வெளிப்படுத்துகிறோம் சில நேரம். ஆனால் அது நமக்கு ரொம்ப ஒரு கெடுதி பாருங்கள். அந்த மாதிரி இந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ அந்த சூழ்நிலை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்போ தொடர்ந்து விசுவாசிக்கிறது கஷ்டம். அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கிற விசுவாசமும் போயிடும் பாருங்கள். அப்போது சூழ்நிலையை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணணும்? வாக்கு தத்தங்களை ஃபோக்கஸ் பண்ணலாமா? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கூட எடுத்த உடனே மெயினாக ஃபோக்கஸ் பண்ண நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வாக்கு தத்தத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தேவன் கொடுத்த வாக்கு, தேவனுடைய வார்த்தை, வசனம், இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால இந்த வாக்குத்தத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது கூட அவங்களுக்கு ஒரு உதவாமல் இருக்கலாம். ஒருவேளை அது நம்புறது கஷ்டமாக இருக்கலாம். வாக்குத்தத்தை உங்களால் நம்ப முடியுதுன்னா தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நம்புங்க. நான் சொல்கிறது வந்து சிலர் சொல்லுவாங்க, ஏங்க இந்த வாக்குத்தத்தை பார்த்தா கூட எனக்கு எரிச்சல் ஆகுதுங்க அப்படின்வாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் நடக்கலையே, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு தேவன். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து 20 முறை வேலைக்கு ட்ரை பண்ணி வேலை கிடைக்கலன்னா, கடன் பாட்டி ஏறிக்கிட்டு போகுதுண்ணா, அந்த நேரத்தில் நீங்கள் உபாகம் 28:12 எடுத்தீங்கன்னா, உபாகம் 28:12 வந்து சூப்பரான வசனம், சரிங்களா? ஆனால் 20 முறை ட்ரை பண்ணி வேலை கிடைக்கலன்னா, கடன் பாட்டி ஏறிக்கிட்டு இருக்குன்னா, அந்த நேரத்தில் இதை ஃபோக்கஸ் பண்ண பார்த்தா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார்
நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இப்போ இது அற்புதமான வசனம், வசனத்தில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் அவங்க இருக்கிற நிலையில், சூழ்நிலையில் இதை பார்க்குறப்போ சிலருக்கு எரிச்சல் வருது. நீங்கள் என்னங்க இப்படி வாக்கு பண்ணியிருக்காரு, எனக்கு கொஞ்சம் கூட இந்த மாதிரி நடக்கலையே, இதுக்கும் என் வாழ்க்கைக்கு ரொம்ப தூரமாக இருக்குதே அப்படின்னு இது பார்க்க அவங்களுக்கு இன்னும் இதாகுது சிலருக்கு. அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்கிறேன் நான், உங்களுக்கு இதை பார்க்குறப்போ சூப்பராக தெரியுதா, நம்ப முடியுதா, தாராளமாக பாருங்கள், நம்புங்க. இல்லைங்க இதை என்னால் இதை கூட பார்க்க முடியலைங்க, இதை கூட நம்ப முடியலைங்க, இதை கூட, அந்த மாதிரி ஆட்களுக்கு என்னங்க சொல்கிறது? அந்த அளவுக்கு உங்கள் சூழ்நிலை மோசமாக இருக்கிறப்போ, உங்களுடைய சவால்கள் கடினமாக இருக்கிறப்போ, உங்கள் சூழ்நிலையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் அந்த வாக்கு தத்தத்தின் அந்த வசனத்தை மட்டும் நேரடியாக அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் கூட பத்தாது. அப்போ என்னத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்? என்னத்தை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும், அதை பற்றி பேசலாம். என்ன ஃபோக்கஸ் பண்ணோன்னா, வாக்கு பண்ணினவரை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர், எல்லாம் சொல்லுங்க, வாக்கு பண்ணினவர். வாக்கு தத்தத்தை விட வாக்கு பண்ணினவர் அவர் தான் இதுக்கு பின்னால் இருக்கிறார். அவர்கிட்ட தான் இது வந்தது. அந்த வாக்கு பண்ணினவரை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் கொடுத்த வாக்குக்கு வந்தீங்கன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை உங்களால் நம்ப முடியும். உங்கள் சூழ்நிலையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நான் ப்ராக்டிக்கலாக என்ன சொல்லுவேன், வாக்கு பண்ணினவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாக்கு பண்ணினவர் யார்? ஜீவனுள்ள தேவன், தேவாதி தேவன். தேவனை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். சில நேரத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விட தேவனை, இந்த வாக்குத்தத்துக்கு பின்னால் நிற்கிறவரை ஃபோக்கஸ் பண்ணணும். அதை பற்றி கொஞ்சம் குறிப்பாக பேசலாம். தேவனை ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன, சும்மா அப்படியே சொல்லிட்டு போனால் பத்தாது இல்லை. அதை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். தேவனுடைய குணாதிசயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய குணாதிசயங்கள், அவருக்கு எப்பேற்பட்ட குணம், அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் யார் என்பதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அது ஒரு கடல் மாதிரி சப்ஜெக்ட். அதை விட பெரிய சப்ஜெக்ட் உலகத்திலே இல்லை. ஆனால் அதை கொஞ்சம் சிம்பிளாக்கிறதுக்கு நான் இப்படி சொல்கிறேன். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்துக்கணும்னா, அவர்கிட்ட 2 விதமான குணாதிசயங்கள் இருக்குது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். 2 விதமான குணாதிசயங்கள். அவர் குணத்தில், அவருடைய சுவாபத்தில், அவருடைய நேச்சரில் 2 விதமான குணாதிசயங்கள். ஒன்று அவருடைய வல்லமை என்று பொதுவாக நம்ம சொல்லலாம். த பவர் ஆஃப் காட், அவருடைய வல்லமை அப்படின்னா, அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். நம்முடைய தேவன் எவ்வளோ பவர்ஃபுல்லானவர், அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ வல்லவர், அவரால் எப்படி எல்லாமே கூடும், அவரால் கூடாது எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாக்குத்தத்தை பார்த்தாலும் சரி, உங்கள் பிரச்சனையை பார்த்தாலும் சரி, நீங்கள் அதை ரொம்ப இதாகிட மாட்டீங்க. வாக்குத்தத்தை நம்ப முடியும், பிரச்சனையை ரொம்ப பெருசாக நினைக்க மாட்டீங்க. ஆபிரகாம் இப்படி தான் தொடர்ந்து விசுவாசிக்க முடிஞ்சதுன்ற மாதிரி பவுலே சொல்லி காமிக்கிறார் பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் போங்க. ஆபிரகாமுடைய உதாரணத்தை சொன்னேன். ஆபிரகாம் பர்ஃபெக்டான விசுவாசம் இல்லை அவர்கிட்ட, ஆனாலும் அவர் தான் நமக்கு விசுவாசத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான்னு பைபிளே சொல்லுது. விசுவாசத்தை அவர்கிட்ட கற்றுக்க சொல்லுது. ஏன்னா என்ன இருந்தாலும் விசுவாசிச்சார். 100 வயசில் பிள்ளை கிடைக்கும்னு விசுவாசிச்சார். நான் அவருடைய குறைகளாக எடுத்து சொன்னேன், ஆனால் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் அதை விட பெருசு. எப்படி வயசு ஆக ஆக தொடர்ந்து வாக்குத்தத்தத்தை அவரால் விசுவாசிக்க முடிஞ்சது. இதனுடைய ரகசியத்தை பவுல் நமக்கு எடுத்து சொல்கிறார் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில். ஆபிரகாமால் எப்படி விசுவாசத்தில் பலப்பட முடிஞ்சது என்பதை பவுல் நமக்கு சொல்லி காமிக்கிறார் பாருங்கள். ரோமர் 4:18 வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, அதாவது தேவன் சொன்னார்ல, உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும்னு சொன்னார் இல்லையா. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். எல்லாம் சொல்லுங்க, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புறதுக்கு ஏற்ற அறிகுறி எதுவும் கிடையாது.
அடையாளம் இல்லை, ஆனால் தேவனுடைய வாக்கை விசுவாசித்தான். எப்படின்ற கேள்வி தான் என் மைண்டில் இருக்குது. 19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. ஓகே, எப்படி? தொடர்ந்து பாருங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பார்த்தீங்களா, அவனுடைய சூழ்நிலையை எண்ணாதிருந்தான். அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போயிடுச்சு. இந்த வயசில் பிள்ளை பிறக்க முடியாது, அந்த ஆற்றல் செத்து போயிடுச்சு. தான் சரீரம் செத்து போயிடுச்சு. அந்த விதத்தில் சாராள் தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பமும் செத்து போனது என்பதை எண்ணாதிருந்தான். சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். எண்ணாதிருந்தான்னா அதான் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தான், அதை பெருசாக எடுத்துக்காம இருந்தான். அப்போ என்னத்தை பெருசாக எடுத்துக்கிட்டான்? 20ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். தேவனுடைய வாக்குத்தத்தம் உன் சந்ததி இப்படி இருக்கும்னு சொன்னார் இல்லையா, அந்த வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். எப்படிங்க அப்படி இருந்தான்? 21 பாருங்க, அங்கே தான் ரகசியம் வருது. 21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி இருந்தான்னா அந்த 21 சொல்லுது பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. என்ன சொல்லுங்க? தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. அதை தான் முழு நிச்சயமாய் நம்பி. முழு நிச்சயமாக என்னத்தை நம்புகிறான்? இவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தினா, சும்மா துதிப்பாடல் ஏதோ மகிமைப்படுத்துகிறான் நன்றி அப்படி மட்டும் இல்லை, நம்புறதன் மூலமாய், முழு நிச்சயமாய் நம்புறதன் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி விசுவாசத்தில் வல்லவனானான்? ஒன்று, அவனுடைய வயசையோ அவனுடைய மனைவியுடைய வயசையோ அவனுடைய இந்த பிள்ளை பெற முடியாத இந்த செத்து போன இந்த நிலையோ அவனுடைய மனைவியுடைய அந்த செத்த கர்ப்பத்தையோ எண்ணாமல் என்னத்தை எண்ணினான்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் வல்லவராய். ஆமாம், என் சரீரம் என் மனைவியின் சரீரம் செத்து போயிடுச்சு, இது முடியவே முடியாது, மனுஷமாக பார்த்தா சான்ஸே கிடையாது, இது நடந்ததே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதை ஃபோக்கஸ் பண்ண, அதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 22, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போது ஆபிரகாம் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுறான்? இந்த சூழ்நிலையை ஃபோக்கஸ் பண்ணாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என்ன சொல்லுங்க? தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய வல்லமையை ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஆபிரகாம் என்பதை பவுல் இன்னும் கொஞ்சம் காமிக்கிறார் பாருங்க. 17ஆம் வசனத்தில் இன்னும் கொஞ்சம் பின்னால் போனீங்கன்னா தேவனுடைய வல்லமையை ஆபிரகாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணார்ன்ற மாதிரி இன்னொரு விதமாக காமிக்கிறார் 17ஆம் வசனத்தில். அந்த 17ஆம் வசனம் பாருங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து. தான் விசுவாசித்தவருமாய், அதாவது எப்படிப்பட்ட தேவன் ஆபிரகாம் விசுவாசித்தாராம்? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். கொஞ்சம் சென்டென்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஆங்கிலத்தில் the God whom he believed, who quickens the dead and does this அப்படின்னு வரும். அதாவது தேவனை விசுவாசித்த ஆபிரகாம் இவன். ஆனால் எப்படிப்பட்ட தேவனை விசுவாசித்தான் அப்படி சொல்கிறப்போ 2 சொல்கிறாரு. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். இந்த தேவனை அவன் விசுவாசித்தான் அப்படின்னு சொல்கிறார் பவுல். என்ன சொல்ல? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறது. இது என்னது? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறதுனா உயிர்த்தெழுதல், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறதுனா சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பில் தேவன் என்ன பண்ணுறாரு? இல்லாத வெளிச்சத்தை வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொல்லி அழைக்கிறார். இருள் நிறைஞ்ச உலகம், வெளிச்சமே கிடையாது, வெளிச்சத்தை அழைக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறாரு? வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொல்லி அதை அழைத்து அதை உருவாக்குகிறார். சிருஷ்டிப்பை பற்றி பேசுகிறாரு. என்ன சொல்ல வர்றார் பவுல்? இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட தேவனை நம்புறாரு? சிருஷ்டிப்பின் தேவனை நம்புகிறார்.
இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவனை நம்புகிறார். அது மட்டும் இல்லை, இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட தேவனை நம்புகிறாரு? உயிர்த்தெழுதலின் தேவனை நம்புகிறார். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனை நம்புகிறார். ஏன் இது சொல்கிறாரு கான்டெக்ஸ்டோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா ஆபிரகாம் என்னத்தை நம்பினார்? வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற இவர் வல்லவர். இவர் வல்லவர் என்பதை இங்க இப்படி சொல்லி காமிக்கிறாரு. ஆபிரகாம் எப்படி நம்பினாரு? இவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், சிருஷ்டிப்பின் தேவன், உயிர்த்தெழுதலின் தேவன், சர்வ வல்ல தேவன். இவரால் எல்லாமே கூடும். ஆகவே வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்ற முடியும் இவரால். இவர் சர்வ வல்லவர். அதான் சொல்ல வர்றாரு. இதுலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார் ஆபிரகாம். இதை ஃபோக்கஸ் பண்ண அவருடைய சூழ்நிலையை ஃபோக்கஸ் பண்ணாமல் இதை ஃபோக்கஸ் பண்ண அவருடைய விசுவாசம் பலப்பட்டுருச்சு. விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்களும் அதே தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? சூழ்நிலையை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அதை பெருசாக என்னாதீங்க. வாக்குத்தத்தத்தை நம்புறது கூட கஷ்டமாக இருக்குதுன்னா கொஞ்ச நேரம் அதை கூட கொஞ்சம் யோசிக்காதீங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னால் இருக்கிற தேவனை யோசிங்க. அவர் சர்வ வல்ல தேவன். அவருடைய வல்லமை ரொம்ப பெருசுங்க. அவருடைய வல்லமையை மேக்சிமமாக பெஸ்ட்டாக பார்க்கணுன்னா எங்கே பார்க்கலாம்? சிருஷ்டிப்பில் பார்க்கலாம், உயிர்த்தெழுதலில் பார்க்கலாம். தேவனுடைய வல்லமை எங்கெங்க பெஸ்ட்டாக பார்க்க முடியும்? சிருஷ்டிப்பில், எல்லாம் சொல்லுங்க, சிருஷ்டிப்பில், உயிர்த்தெழுதலில். இது ரெண்டு தான் ஹைலைட்ஸ் ஆஃப் காட்ஸ் பவர், ஆல்மைட்டி பவர். அவருடைய சர்வ வல்லமை இங்கே தான் மிக சிறந்த முறையில், மிக ஒரு உயர்தரமான விதத்தில் வெளிப்படுகிறது.